வணக்கம். சிவனடியார்கள்னா நமக்கு தெரியும், இறைவனோட கலந்து வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான் காரைக்கால் அம்மையார். ஆனா இவங்களோட கதை இருக்கு பாருங்க, பக்தி, தியாகம், ஏன் அழகுனா என்னங்கிற நம்மளோட மொத்த புரிதலையுமே ஒரு கேள்வி கேட்கும். வாங்க, அந்த ஆச்சரியமான அதே சமயம் நம்மள உடுக்குற கதையை பத்தி விரிவா பார்க்கலாம். அவங்கள பார்த்ததும் எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதாங்க. மனுஷியா இல்ல பேயா? ஏன்னா அவங்களோட தோற்றமே அப்படி. இந்த கேள்வியிலிருந்து தான் அவங்களோட கதையே ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். பனியால மூடுன கைலாய மலை. சுத்தி அமைதி. அந்த புனிதமான மலையில ஒரு உருவம் ஏறிட்டு இருக்கு. ஆனா எப்படி தெரியுமா? கால் வச்சு இல்ல, தலைகீழா கைகளையும் தலையையும் ஊனி ஏறிட்டு இருக்கு. இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த உருவத்துல சதையோ தோளோ எதுவுமே இல்ல, வெறும் எலும்பு கூடு. ஆமாங்க, வெறும் எலும்புக்கூடு தான். ஏன்னா தன்னோட இறைவன் இருக்கிற அந்த புனிதமான மலைய காலால் மிதிக்க கூடாதுன்னு ஒரு தீவிரமான பக்தி. ஆனா யார் இவங்க? எதுக்காக ஒரு பெண் இப்படி ஒரு கோரமான சதையே இல்லாத ஒரு உருவத்தை வேணும்னு கேட்டு வாங்கணும்? இது வெறும் கதை இல்ல, பக்திங்கிறது அதோட எல்லையை தாண்டும்போது என்னவெல்லாம் நடக்குங்கிறதுக்கான ஒரு சாட்சி. சரி, இந்த எலும்புக்கூட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அதை தெரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டு பின்னாடி போகணும். வாங்க, ஒரு டைம் டிராவல் போலாம். 5ஆம் நூற்றாண்டுல இருந்த பரபரப்பான காரைக்கால் துறைமுக நகரத்துக்கு. அங்க அவங்க புனிதவதிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. புனிதவதி யாருன்னா, தனதத்தன்னு ஒரு பெரிய வியாபாரியோட ஒரே செல்ல மகள். அழகு, அறிவு, பக்தி எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ஒரு அளவு கடந்த பக்தி. பரமதத்தன்னு இன்னொரு பெரிய வியாபாரிய கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அழகான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணுக்கும் நாம முதல்ல பார்த்த அந்த எலும்பு கூட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? எங்கிலோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த ட்விஸ்ட் தான் இந்த சம்பவம். அவங்களோட வாழ்க்கைய, உருவத்தை, ஏன் மொத்த அடையாளத்தையுமே தலைகீழ மாத்துன ஒரு விஷயம். ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டே 2 மாம்பழம். கதை இப்படிதான் போகுது. ஒரு நாள் காலையில புனிதவதியோட கணவர் பரமதத்தன் 2 நல்ல சுவையான மாம்பழங்களை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறார். மதியான நேரம் பசியோட ஒரு சிவனடியார் அவங்க வீட்டு வாசலுக்கு வர்றார். புனிதவதி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. கணவன் கொடுத்து அனுப்புன 2 மாம்பழத்துல ஒன்னை எடுத்து அந்த சிவனடியாருக்கு சாப்பாடோட வச்சிடுறாங்க. சாயந்தரம் கணவன் வீட்டுக்கு வர்றார். வந்ததும், நான் ஆசையா 2 மாம்பழம் கொடுத்து அனுப்புனேனே, அதை கொண்டு வான்னு கேட்கிறார். இப்பதாங்க கதையில அந்த மேஜிக் நடக்குது. புனிதவதி மிச்சம் இருந்த ஒரு மாம்பழத்தை கணவருக்கு கொடுக்கறாங்க. அதோட சுவையில மயங்கி போன பரமதத்தன் இன்னொன்னு இருந்துச்சே, அதையும் எடுன்னு சொல்றார். புனிதவதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேரா பூஜைறைக்கு ஓடி போய் சிவன் கிட்ட மனசு உருகி வேண்டுறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க கையில தெய்வீக வாசத்தோட ஒரு புது மாம்பழம். ஆனா பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. அந்த பழத்தை சாப்பிட்ட பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த டேஸ்ட் நான் கொடுத்த பழத்துல இல்லையே, இது எப்படி வந்தது? உண்மையை சொல்லு. இதே மாதிரி இன்னொரு பழத்தை வரவழைச்சு காட்டு, அப்பதான் நம்புவேன்னு சொல்றார். சரி, புனிதவதியும் மறுபடியும் சிவனை வேண்டுறாங்க. இன்னொரு மாம்பழம் அவங்க கையில தோணுது. அதை கொண்டு போய் கணவன் கையில கொடுக்கறாங்க. அவர் அதை தொட்டு அடுத்த செகண்ட் அந்த பழம் அப்படியே காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு. அந்த நிமிஷம் பரமதத்தனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவனுக்குள்ள பயம், பக்தி எல்லாம் ஒன்னா கலந்து அடிக்குது. தன்னோட கூட வாழ்றது ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு தெய்வம்னு உணர்றான். அந்த உணர்வு அவங்களோட வாழ்க்கையை நிரந்தரமா மாத்திடுச்சு. அவ்வளவுதாங்க. அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் பரமதத்தனுக்கு அவங்க மனைவியா தெரியல, ஒரு மனுஷியா தெரியல, அவனுக்கு அவங்க வணங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம். தெய்வத்தோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இனிமே இவங்களோட வாழ முடியாதுன்னு அவன் மனசுல முடிவு பண்ணிட்டான். அப்புறம் என்ன? வியாபாரத்துக்கு வெளியூர் போறேன்னு பொய் சொல்லிட்டு புனிதவதியை விட்டு போயிட்டான். அவன் திரும்பி வரவே இல்ல. பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவனுக்கு பிறந்த மகளுக்கு அவன் என்ன பேர் வச்சான் தெரியுமா? புனிதவதி. ஆமா, தெய்வமா நினைச்ச தன்னோட மனைவி பேரையே வச்சான். பல வருஷம் கழிச்சு புனிதவதியோட சொந்தக்காரங்க எப்படியோ பரமதத்தனை கண்டுபிடிச்சு புனிதவதியை அங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? புனிதவதியை பார்த்ததும் பரமதத்தன் தன்னோட புது மனைவி மகளோட சேர்ந்து அவங்க காலில் விழுந்து கும்பிடுறான். நீங்க ஒரு தெய்வம், உங்களாலதான் நாங்க நல்லா இருக்கோம், பாருங்க என் மகளுக்கு உங்க பேரை தான் வச்சிருக்கேன்னு சொல்லி வணங்கி நிக்கிறான். கணவனே கால்ல விழுந்து கும்பிடும்போது ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும்? புனிதவதியோட உலகம் அந்த நிமிஷம் நொறுங்கி போச்சு. இந்த அழகு, இந்த உடம்பு, இதெல்லாம் யாருக்காக? என் கணவனுக்கே நான் ஒரு மனைவியா தெரியலையே, தெய்வமா தானே தெரியறேன். அப்போ யாருக்காக இந்த சதையும் அழகையும் நான் சுமக்கணும்? வேண்டாம். இறைவா, இந்த அழகை எடுத்துக்கோ. உன்னை மட்டும் நினைக்கிற ஒரு பேய் உருவத்தை எனக்கு கொடுன்னு கதறி வேண்டாங்க.
உண்மையான பக்தியோட குரல இறைவன் கேட்காம இருப்பாரா? அவங்க வேண்டிய அடுத்த செகண்ட் எல்லார் கண்ணு முன்னாடியும் அவங்களோட சதை தோல் எல்லாம் மெழுகு மாதிரி உருகி அவங்க ஒரு முழு எலும்பு கூடாவே மாறிட்டாங்க. இத பார்த்த சொந்தக்காரங்க கணவன் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா அவங்க முகத்துல எல்லா தலைகளும் அருந்து போன ஒரு விடுதலை புன்னகை. இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கு கைலாய மலைக்கு வருவோம். இப்போ புரியுதா அந்த எலும்புக்கூடு யாருன்னு? அந்த உருவம் ஒரு வெறுப்போட அடையாளம் இல்ல, அது ஒரு விடுதலையோட சின்னம். உடலைத் துறந்து வெறும் ஆன்மாவா இறைவனை தேடி போற ஒரு பயணம். இப்படியோ ஒரு பக்தியையும் அன்பையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்வதி தேவி சிவன்கிட்ட கேக்குறாங்க, சுவாமி, நம்மள நோக்கி இவ்வளவு அன்போட தலைகீழா ஏறி வர்ற இந்த எலும்புக்கூடு உருவம் கொண்ட தாய் யாரு? அதுக்கு சிவன் புன்னகையோட சொல்றார், அவள் என்னை தாங்கும் தாய், வா என் அம்மையே. பாருங்க, அந்த பரம்பொருளே அவங்கள அம்மான்னு கூப்பிட்டு வரவேற்கிறார். ஒரு பக்தியோட உச்சகட்ட அங்கீகாரம் இதுதாங்க. அன்னைக்கிலிருந்து புனிதவதிங்கிற பேரு மறைஞ்சு போய் சிவனே வச்ச பேரு காரைக்கால் அம்மையார்னு எல்லோராலும் அறியப்பட்டாங்க. இறைவன் கொடுத்த இந்த மரியாதையோட அடையாளமா தான் 63 நாயன்மார்கள்ல இவங்க மட்டும்தான் எப்பவும் உட்கார்ந்த குளத்துல இருப்பாங்க. மத்த எல்லாரும் நின்ன குளத்துல தான் இருப்பாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச தனிச்சிறப்பு. சரி, இறைவனையே நேர்ல பார்த்துட்டாங்க, அவங்க என்ன வரம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்தையா இல்ல வேற ஏதாவது செல்வத்தையா? அவங்களோட ஆன்மீக பயணத்தோட கடைசி ஆசை என்னவா இருந்துச்சு? அவங்க கேட்ட வரங்கள் அவங்களோட பக்குவத்தை அப்படியே காட்டுது. அவங்க 3 வரம் தான் கேட்டாங்க. 1, இனிமே பிறப்பே வேண்டாம், இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கொடு. 2வது, ஒருவேளை நான் மறுபடியும் பிறக்க வேண்டியிருந்தா உன்னை ஒரு நொடியும் மறக்காத வரம் வேணும். 3வது, நீ ஆடுற அந்த ஆனந்த தாண்டவத்தை உன்னோட கால் கிட்ட உட்காந்து நான் எப்பவுமே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும். இது போதும் எனக்குன்னு கேட்டாங்க. இறைவனும் அப்படியே வரம் கொடுத்தார். அம்மையார் திருவாலங்காட்டுக்கு போய் இறைவனோட நடனத்தை கண்டு மகிழ்ந்தாங்க. அவங்களோட அந்த தியாகமும் பக்தியும் இன்னைக்கும் மறக்கப்படல. இப்பவும் காரைக்கால்ல ஒவ்வொரு வருஷமும் மாங்கனி திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. பக்தர்கள் எல்லாம் மாம்பழங்களை தூவி எரிஞ்சு அவங்கள வழிபடுறாங்க. அது அவங்க கதையை நினைவுபடுத்துற ஒரு பெரிய கொண்டாட்டம். அப்போ காரைக்கால் அம்மையாரோட கதை நமக்கு என்ன சொல்லுது? ஒரே ஒரு ஆழமான கேள்வி நம்ம முன்னாடி வைக்குது. பக்திங்கிறது அதோட உச்சத்துக்கு போகும்போது அதுக்கு உருவம் தேவையா? நாம ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற இந்த உடல், அழகு, அடையாளம் இது எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறதான உண்மையான பக்தி? இல்ல பக்திக்குன்னு ஒரு வடிவம் அவசியமா? யோசிச்சு பாருங்க.